அவல் உப்புமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவல் உப்புமா பண்ணுறதுக்கு கெட்டி அவலாக இருந்தால் ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் கலந்து வைங்க. சன்ன அவலாக இருந்தால் 2-3 முறை அலம்பிட்டு அதை அப்படியே வடிகட்டிட்டு அதில் உப்பும் சர்க்கரையும் கலந்து பசறி வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதிலே கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துடுங்க. வறுத்ததுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு வருங்க. வறுத்தப்புறம் அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினப்புறம் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் பொடியை போட்டு இப்பயே பரட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அவல் போடும்போது அவலில் அந்த மஞ்சள் நல்லா ஏறும். அவலை நம்ம ஏற்கனவே உப்பும் சர்க்கரையும் போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கோம். இந்த சர்க்கரை எதுக்குன்னா இந்த அவலோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டு பெசரி வைங்க. சர்க்கரை, உப்பு ரெண்டும் போட்டு நம்ம பெசரி வச்சுருக்கிறதுனால இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. இந்த அவலை போட்ட அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு இதுக்கு ஒரு பொடி ஒன்று போடணும். பொட்டுக்கல்லையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு திரும்பவும் மூடி வைங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் போகிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் தேவையான அளவு கொத்தமல்லியும் தூவி கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பிழிஞ்சு நல்லா இதை கிளறிட்டு மூடி வச்சு பரட்டி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் அவல் உப்புமா ரெடி. நீங்களும் இதே மாதிரி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.